அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நேற்று நைட்ல இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு இமேஜ் வந்து ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஸோ அந்த இமேஜை போட்டு பக்கத்துல இந்த அஜித்குமார் வழக்குல, திருபுவனம் அஜித்குமார் வழக்குல தொடர்புடைய நிக்கிதாவோட போட்டோவை போட்டு இவங்க அண்ணாமலை கூட இருக்கவங்க தான் இந்த நிக்கிதா, அண்ணாமலைக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் எவ்வளவு தொடர்பு பாத்தீங்களா, இந்த கொலை வழக்குல இந்த நிக்கிதா பின்னாடி வந்து பாஜக நிக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ரொம்ப வைரலா பரப்பப்பட்டு இருக்கு. சோ அதோடைய உண்மை தன்மை என்ன, இத பரப்ப ஆரம்பிச்சது யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் கேள்வி செந்தில் அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, பட் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ எல்லாருக்குமே வந்து அண்டா செந்தில் அப்படின்னு சொன்னதான் தெரியுது. ஸோ அதுக்காக நானுமே அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன், யாரும் தப்பா நினைச்சிக்க வேணாம். என்ன அப்படின்னா, இந்த இமேஜை ஃபயர் பண்ணி விட்ட நபர் அப்படின்னா இதை மாதிரி அண்ணாமலை கையை பிடிச்சிட்டு ஒரு லேடி இருக்காங்க, பக்கத்துல நிக்கிதா போட்டோவை போட்டு அதை தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணி, தே பாருங்க அண்ணாமலை கூட நிக்கிதா வந்து தொடர்புல இருக்காங்க, இவங்க தான் அந்த நிக்கிதா, இங்க இருக்கவங்க தான் இந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை அவருடைய எக்ஸ் பேஜ்ல போட்டு இத மாதிரி பாத்தீங்களா அண்ணாமலைக்கும் இந்த லேடிக்கும் தொடர்பு இருக்கு, சோ இனிமே வந்து இதை பத்தி எந்த நடுநிலையாளர்களும் பேச மாட்டாங்க, இந்த விஷயத்த வந்து மூடி மறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அப்படிங்கிறத போடுறாரு. போட்டதோட மட்டும் இல்லாம டிஎம்கே சப்போர்ட்ல இருக்காரு, இருக்கக்கூடிய மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி, கலைஞர் அவங்களே தான் நிறைய சேனல் வச்சிருக்காங்க இல்லையா, சோ சேட்டலைட் சேனலுக்குலாம் ஷேர் பண்ணி, இங்க பாருங்க அண்ணாமலை கூட இருக்கக்கூடியவங்க நிக்கிதா தான், சோ எல்லாரும் போட்டு அண்ணாமலை பேரை வந்து டேமேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் மீடியாவிலங்க ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது யூடியூப்ல நிறைய பேர் பண்ணாம செய்யறாங்க, ஓகே. பட் சேட்டலைட் மீடியா கூட அதை பண்ணாம, ஆமா கூட இருக்கிறது நிக்கிதா தான், இந்த வழக்குல இந்த வழக்குல அஜித்குமாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த நிக்கிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் மீடியாவே அந்த இமேஜை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அண்ணாமலைக்கும் நிக்கிதாவுக்கும் தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ல டிபேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆமா அண்ணாமலைக்கும் நிக்கிதாவுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு தெரியுமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவங்க நிக்கிதாவே கிடையாது. அவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துடைய பாஜகவுடைய செயலாளர் ராஜினி அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. மத்தவங்க யாரும் வந்து இல்லப்பா அது நிக்கிதா கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம அதை பத்தி ஒரு டிஸ்கஷனாவது எடுத்துக்கலாம். பட் அந்த அண்ணாமலை அவர்கள் கூட கையில பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த லேடியே வந்து சொல்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ அண்ணாமலை அவர்கள் கையை பிடிச்சி, ஏன்னா அவங்க பாஜகவுல ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காங்க அப்படிங்கிறப்ப கையை பிடிச்சி இமேஜ் எடுப்பாங்கல்ல, சோ அத மாதிரி எடுத்த இமேஜ் தான் இது. சோ இதை இப்படி போட்டு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா எந்த உடன்பிறப்புகள் வந்து இத மாதிரிலாம் இந்த இமேஜை பரப்பி என்னுடைய இத மாதிரி இந்த போட்டோவே டேமேஜ் பண்ணாங்களோ, சோ அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜினி அவங்களே சொல்லிட்டாங்க. சோ அண்டா வந்து மொத்தமா டேமேஜ் ஆகி நசுங்கி 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 கிட்டத்தட்ட ஒரு சொம்பு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தவறான தகவல் அவர் வெளியிடுவார் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நானே கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் சேனல்ல நான் பெருசா ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் இருந்தாலுமே அவர் வந்து நிறைய அடிச்சு விடுவாருப்பா, பொய் சொல்லுவாருப்பா அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவ்வளவு பெரிய விஷயத்துல அடிச்சு விடுவாரு, இப்படி மாட்டிக்கிட்டு நசுங்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொதுவா அந்த ரெண்டு இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்தாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. அண்ணாமலை நிறைய தாடிலாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட எந்த டைம் அப்படின்னா 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை சுத்தி வந்தாங்க இல்லையா, சோ அப்போ கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் இந்த இமேஜ் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த பெண் வந்து, ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய கெட்ட பாக்குறப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கூட இருக்கிற பெண்ணை பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு இருக்க அந்த ராஜினியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யங்கா இருக்காங்க. ஆனா பக்கத்துல இந்தாண்ட நிக்கிதா அவங்க போட்டோ போட்டு இவங்க எவ்வளவு வயசா இருக்காங்க அப்படின்னு நம்மளால அந்த இமேஜை பாக்குறப்பவே தெரியுது. அதிகபட்சம் அந்த இமேஜ் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளதான் எடுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அண்ணாமலையோட தோற்றத்தை பார்த்தாவே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இப்படி இருந்தவங்க ஒரு 3 வருஷத்துல இப்படி மாறிட்டாங்களா? இதுல இருக்கவங்க ரொம்ப எங்கா தெரியுறாங்க, ஆனா நிக்கிதாவை பார்த்தா ரொம்ப ஓல்டா தெரியுறாங்க. சோ பார்த்தாவே நம்மளால அந்த இமேஜை பார்த்தாவே புரிஞ்சிக்க முடியுது, இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரலப்பா, இது ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. ஆனா நம்ம அண்டா வந்து அதை நான் ஏன் புரிஞ்சுக்கிட்டு, அதுல ஏதோ லாஜிக் இருந்துட்டு போகுது, என் கையில ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சு, நான் வந்து என்னுடைய புலனாய்வு மூளை யூஸ் பண்ணி இதை பரப்பி விடுறேன் அப்படின்னு பரப்பி விட்டாரு. பட் இப்போ மொத்தமா உடன்பிறப்புகள் வந்து டேமேஜ் ஆகி போய் நிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க எப்படிலாம் பூசி முழுகணும் அப்படின்னு பாக்குறத நினைக்கிறப்ப சிரிக்கிறதா கோவப்படுறதா அப்படின்னே தெரியல. ஏன்னா சரிப்பா அண்ணாமலை அவர்கள் எப்போங்க
அரசியலுக்கு வந்தாங்க. எப்பங்க அவங்களுடைய ஐபிஎஸ் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு வந்தாங்க. எல்லாம் இப்போ நடந்தது, ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. ஆனா இந்த நிக்கிதாவை பத்திய குற்றச்சாட்டு எப்ப இருந்து வருது? 2002, 2003, 2004ன்னு எத்தனை வருஷமா இந்த நிக்கிதா சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்கிதாவையும் அண்ணாமலையை மட்டும் தொடர்பு படுத்தி இந்த கேஸ்ல வந்து அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்ல நினைக்கிறது. 2010-11 தான் அவங்க மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறது திருமங்கலத்துல நிக்கிதா மேல போடப்பட்டிருக்கு. அப்பனா எப்போ எந்த ஆட்சியில வந்து அவங்க அவ்வளவு பண மோசடி செஞ்சிருக்காங்க? எத்தனை பேருக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆட்சியில செஞ்சிருக்காங்க? திமுக ஆட்சி தானே 2006 11 வரைக்கும் நீங்க தானே இருந்தீங்க. சோ உங்க ஆட்சியில தானே அவங்க அவ்வளவு பணத்தை வாங்கி செழிச்சு கொழிச்சு அவ்வளவு பேர் அப்பாவி மக்களை அன்றாடம் காட்சிகளை சாப்பாட்டை கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஏமாத்தி இவங்க சொகுசு வாழ்ந்திருக்காங்கல்ல. இது எல்லாமே உங்க ஆட்சியில தானே நடந்தது. அப்பனா உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமா வெளிப்படையா தெரியுது. ஆனா அதை மறைக்கிறதுக்கு நீங்களும் கிட்டத்தட்ட நிக்கிதாவை சோறு போட்டு வளர்த்தது அப்படின்னா திமுக தான் வளர்த்திருக்கு. 2006-11 காலகட்டத்துலதான் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது வளர்ச்சினா ஏமாத்துறது இல்ல, பண மோசடி பண்றது இல்ல, திருமண மோசடி பண்றது இல்ல. சோ அதுல சொல்ற குடும்பமே சேர்ந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஏமாத்தி வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்கள கொண்டாந்து இப்போ அரசியலுக்கு வந்த அண்ணாமலை கூட ஒப்பிட்டு இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, இதெல்லாம் திராவிட அந்த மூளை செய்யக்கூடிய வேலை. அந்த மூளை இப்படிதான் செய்யும். இன்னும் இந்த வழக்கை வந்து திசை திருப்புவதற்கு என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டு தான், இதை மாதிரி இப்ப அண்ணாமலை அவர்களை சொன்னாங்களா, அடுத்து வந்து வேற ஏதாவது ஒரு தலைவரை பிடிச்சி இதோ இவங்களுக்கும் நிக்கிதாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த வழக்கை வந்து டைவர்ட் பண்ணி நம்மளை மாத்திட்டு டைரக்ஷனை மாத்தி விடணும் அப்படிங்கிற முழு முயற்சி அப்படிங்கிறத திமுக தரப்புல இருந்து கண்டிப்பா தீவிரமா பண்ணுவாங்க. பட் வழக்குல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. வழக்கு சம்பந்தமா ஏதாவது அப்டேட் அப்படின்னா இன்னைக்கு 4வது நாளா அந்த விசாரணை அப்படிங்கிறது 2ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் வந்து விசாரணையை தொடங்கினாங்க இல்லையா. சோ இன்னைக்கு 4வது நாளா அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நாளையோட 6ஆம் தேதியோட அந்த விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சோ இன்னைக்கு என்ன விசாரணை போயிருக்குன்னா, அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்க வந்து அந்த எந்த இடத்த நின்று அந்த நிக்கிதா வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க, சொன்னாங்க. நீங்க அஜித்குமாரை எங்க உட்கார வச்சீங்க அப்படின்னு இது சம்பந்தமான விசாரணை இவங்க ஸ்டேஷனுக்கு ப்ராப்பரா கூப்பிட்டு வரல அப்படிங்கிறதான் செய்தி. பட் போய் கேட்கிறப்போ இதை மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றப்போ தானே அவங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி முரணா பதில் சொல்லுவாங்கல்ல. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 5-6 பேர் இருந்திருப்பாங்க. 28ஆம் தேதி யார் இருந்தாங்களோ எல்லாருமே வர வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சோ தனித்தனியா கூப்பிட்டு கேட்கிறப்போ அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு அஜித்குமார்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்ல இங்க உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்படிங்கிறப்போ மாறி மாறி அந்த பதில் சொல்றப்போவே இவங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த அடிப்படையில விசாரணை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திருபுவனம் காவல் நிலையத்துல நடந்தது. சோ அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா, மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இருக்காங்கல்ல, இவங்க தான் போயிட்டு அந்த மண்டபத்துல வச்சு அஜித்குமாரோட அம்மா இன்னும் ஒரு 2-3 அவங்க அஜித்குமாரோட குடும்பத்துக்கிட்ட இந்த டிஎஸ்பி இன்னும் 2-3 திமுக நிர்வாகிகள் போயிட்டு தான் பேரம் பேசினது. இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடா தரோம் அப்படின்னு சொல்லிலாம் பேரம் பேசினது. ஸோ அந்த டிஎஸ்பி வந்து இப்ப சஸ்பெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்கள நேர்ல வரவழைச்சு இப்ப வந்து இந்த ஜான் சுந்தர்லால் அவர்கள் வந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா மற்ற அப்டேட் எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல வந்து கவர் பண்ணிருக்கோம். என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் நடக்காத இருக்கு அப்படின்னா, நிகிதா இன்னும் கைது பண்ணல. அவங்களை நேரம் கைது பண்ணிருக்கணும். அவ்வளவு குற்றச்சாட்டு, அவ்வளவு பேருடைய வைத்தறிச்சல் அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கு. பட் இன்னும் கைது பண்ணாம காவல்துறை, அதாவது கையில இருந்தவங்கள ஓட விட்டுருக்காங்க. அதாவது பிடிக்கிறதுனா எப்படியே பிடிச்சிருக்கலாம், பட் ஓட விட்டுருக்காங்க. பட் திரும்ப பிடிப்பாங்களா, அதுக்குள்ள அவங்க ஏதாவது துபாய் தப்பிச்சு போயிடுவாங்களா, இல்ல இவங்களே காசு கொடுத்து நீ மாட்டினா அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள் வருவாங்க, நிறைய மாவட்ட செயலாளர்கள் வருவாங்க, ஸோ அவங்க பேர்லாம் அடிப்படும், நீ எங்கேயாவது தப்பிச்சு துபாய் ஓடிடுமா அப்படின்னு இவங்களே வழி அனுப்பிச்சு வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஜூலை 8ஆம் தேதி வந்து உயர்நீதிமன்ற கிளை மதுரையில வந்து அந்த ட்ரையல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது சம்பந்தமா இன்னும் முக்கியமான ஏதாவது தகவல் வந்து வெளியாச்சு அப்படின்னா நான் உங்க கூட வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, தனிநபருக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.